இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த புத்தாண்டில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் கூட காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, புத்தாண்டுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய புதிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பாத்திரவான்களாய் நம்மை நாமே மாற்றிக்கொண்டு நாம் வந்திருக்கிறோம். அநேக தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம். கர்த்தரிடத்துல அநேக பொருத்தனைகளை நாம் செய்திருப்போம். ஆண்டவரோடு கூட இன்னும் நாம் அதிகமாக பலப்பட்டு அதிகமான ஐக்கிய உறவுக்குள்ளாக நாம் வந்திருப்போம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மிடத்துல ஒரு அற்புதகரமான காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேச சித்தமா இருக்கிறார். புத்தாண்டிலே நாம் இவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஒரு புத்தாண்டிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்பதாக கூட ஒரு எண்ணம் நமக்குள்ளாக உண்டாயிருக்கலாம். அதே போலதான் வேதாகமத்துல ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக வந்திருக்கிற நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வாரத்திலே கற்றுக் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எஸ்ராவினுடைய வாழ்க்கை. எஸ்ரா என்கிறதான ஒரு புஸ்தகம் நம்ம இடத்துல காணப்படுகிறது. இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கை ஒரு புதிய துவக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. வருடத்தின் முதல் மாதத்தை துவங்கி இருக்கிற நாம் இந்த வருடம் முழுவதும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இந்த எஸ்ராவின் வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கும்போது இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி பார்த்தால், எஸ்ராவினுடைய வாழ்க்கை தலைமுறைகள் அனைத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. எஸ்ராவை குறித்து ஒரு புஸ்தகம் இருந்தாலும் எஸ்ரா 7வது அதிகாரத்திலிருந்து தான் இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ரா 7வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது முதலாவது வசனம் சொல்லுகிறது, இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செரியாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்தில் பாபிலோனிலிருந்து வந்தான் என்று முதலாவதாக இந்த எஸ்ராவை குறித்து ஒரு வார்த்தை, ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிமுகத்தோடு இந்த எஸ்ராவை குறித்து நிறுத்திவிடவில்லை. எப்படிப்பட்டதான அறிமுகம் என்று சொல்லி பார்ப்போமானால், முதல் வசனம் தொடங்கி 5 வசனம் வரைக்கும் இவர் யாருடைய குமாரன், இந்த எஸ்ராவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செராயா ஆசரியாவின் குமாரன், இவன் இலக்கியாவின் குமாரன், இப்படியாக சொல்லி கடைசியில் நாம் பார்க்கும்போது இவன் அபிஸ்வாவின் குமாரன், இவன் பினகாசின் குமாரன், இவன் எலியேசரின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன் என்று சொல்லி ஆரோனுடைய தலைமுறை தொடங்கி இந்த எஸ்ராவின் தலைமுறை வரைக்கும் எஸ்ராவினுடைய தலைமுறை சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே போலதான ஒரு தலைமுறை மத்தேயு எழுதின 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இதே தலைமுறை அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து எந்த தலைமுறையில் வருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சிறப்பு என்று சொல்லி ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி உண்டாயிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த எஸ்ரா சிறப்பு பெற்றவராய் இருந்ததுனாலதான் அவருடைய தலைமுறையை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். என்ன சிறப்பு என்று சொன்னால், அவருடைய தலைமுறை எல்லாவற்றிலும் இந்த எஸ்ரா ஒரு சிறப்பு மிக்க மனிதராய் அவர் வாழ்ந்தார். இந்த எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் பார்க்கும்போது வேத வசனத்துல நாம் வாசிக்கிற இதே எஸ்ரா புஸ்தகத்துல 6வது அதிகாரம், அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு அருளினார். எப்படி என்றால், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால், ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தலைமுறையை நாம் யோசித்து பார்ப்போம். எஸ்ராவுடைய தலைமுறை கர்த்தருக்குள்ளாக நன்கு வளர்ந்து தலைத்த ஒரு தலைமுறை. இந்த எஸ்ராவை குறித்து நாம் வாசிக்கும் போது எஸ்ரா வேதத்தில் நன்கு கற்று தேறினவனாய் கூட காணப்பட்டான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒருவேளை அவருடைய தலைமுறையாய் வாழையடி வாழை என்று சொல்லி சொல்வார்கள். அப்படியாக எஸ்ராவுக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஏன் இந்த இடத்துல அவனுடைய தலைமுறை முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த தலைமுறையில வாழ்ந்த அனைவரை காட்டும் எஸ்ரா சிறப்பானவராய் கருதப்பட்டார். ஏன் என்று சொன்னால், எஸ்ராவுக்கும் ஆண்டவருக்குமான உறவு அது பலப்பட்ட உறவாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
நம்முடைய தலைமுறை ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு முந்தின தலைமுறை ஒருவேளை ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கலாம், இல்ல அறியாத தலைமுறையா நீங்கள் தான் முதலாக ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களாய் கூட காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தலைமுறையை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமானால் இந்த எஸ்ராவை போல எஸ்ராவுடைய வாழ்க்கை எப்படி கர்த்தரோடு கூட ஒன்றுபட்டதான வாழ்க்கையாய், இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவரோடு கூட ஒரு ஒருமித்த வாழ்க்கையாய், ஒரு ஐக்கியம் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசேஷமாக எஸ்ராவை குறித்து நாம் வாசிக்கும் போது 10வது வசனம் 7வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலில் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். எஸ்ரா எதற்காக பக்குவப்படுகிறான்? ஆண்டவருக்காக பக்குவப்படுகிறான். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்க பக்குவப்படுகிறான். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியே தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறான். அதனால் எஸ்ராவின் தலைமுறைகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டன. எல்லாவற்றிலும் காட்டிலும் எஸ்ரா அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த வருடத்துல நம்முடைய தலைமுறைகளிலும் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். இதைதான் உபாகமத்துல நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கும் போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய உண்மையாய் கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சன்னதிக்கு முன்பாக உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எஸ்ரா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எஸ்ராவுக்கு இருந்ததினால், எஸ்ரா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் அவருடைய சகல தலைமுறைகளை காட்டிலும் எஸ்ரா ஆசீர்வதிக்கப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நமக்கும் தர சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். 100வது சங்கீதம் 5வது வசனம் இந்த பிரகாரமாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நல்லவராய் இருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய தலைமுறைகளையும் மேல்மேலும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய் இருக்க வேண்டிய நாம் எப்படியாக இருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அவருடைய வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒருவேளை இதுவரைக்கும் எப்படியானாலும் இருந்திருக்கலாம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. புதியவளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமாய் கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்போம். அவருடைய சத்தத்தை அதிகமாய் கேட்போம். ஆண்டவரோடு கூட அதிக நேரத்தை செலவிடும் போது தலைமுறைகளை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். முந்தைய தலைமுறை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் நம்முடைய பிந்திய தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் மாறும். இதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த எஸ்ரா எப்படி கர்த்தரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை நெருக்கி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ ஆண்டவர் நம்மை தயவாய் அழைக்கிறார். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நேராக நம்முடைய செவியை சாய்ப்போம். அவருக்கு கீழ்ப்படிவோம். தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகளாயும் இன்னும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாயும் நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட எஸ்ராவினுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவரே, எஸ்ரா தலைமுறைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமான வாழ்க்கை எஸ்ரா வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் உம்மோடு கூட எஸ்ராவுக்கு இருந்த உறவினால் நடந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். சுவாமி, இன்றைக்கும் கூட நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய தலைமுறைகளை காட்டிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் வளர்ந்த தலைமுறைகளை காட்டிலும் ஆசீர்வாதத்தின் பலனினால் நிரப்புங்க. எங்களுடைய தலைமுறைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.